இதெல்லாம் பார்த்து என் மனமே மாறிவிட்டது. வளரும் கலைகள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. என்னடியா அப்படி சொன்னீங்களா? அப்படிதான் சொன்னேன். ஆமா சத்தம் வருமா? எது போய் தப்பாரு கேமராமேன் பெல்ல அவர் கையில வச்சுக்க பெல்ல சொன்ன நானு சொல்லு அறிவு நானும் பார்க்கவே இல்லக்கா. அப்படியா? சேர்த்து அடிச்சு பார்க்கலாம். நினைக்காதே, வணக்கத்தை வைக்கிறேன்னு சொன்னேன். ஆமாமா, ஏன்னா நான் எதையுமே சாட்டா தான் சொல்லுவேன். வணக்கத்தை நான் வச்சு நீ வேணாம்னு சொல்லிட்டா எனக்கு ஒரு வணக்கம் வீணா போடுவேன். அதனால சாட்டா வைக்கிறமா. வணக்கம் வைக்கிற மொட்டை மொட்டையா பேசிட்டு நீ அடிப்ப. ஐயோ பார்த்து எனக்கு அடிக்கவே தோணாது. நீ அடிப்ப, எனக்கு எதை அடிப்ப? இல்ல கையில ஜாட்டி எடுத்துக்கிறிய அடிப்பியான்னு மொட்டை மொட்டை கேட்கறத பார்த்து அவ சிரிக்கிறத பார்த்து எனக்கு வேற மாதிரி தோணுது. அப்படியா? எத்த அடிப்ப கேக்குறேன். நீ அடிப்ப, எனக்கு ஆவாதுமா. ஆவாது இப்ப பாரு, ஆவார் மாதிரி ஒரு ஆடம்பரமா சீரியல் செட்டு எல்லாம் போட்டு எம்மா எவ்வளவு ஒரு ஆடம்பரமா இருக்குது. இவ்வளவு பண்றாங்க, இதெல்லாம் நல்லதுதான். எம்மா வெறும் புகையா போகுது. போயிட்டு வந்து பார்த்தா பேப்பரா கிடக்குது. எம்மா இப்ப நேரமா வெடிதாமா விட்டுருந்தாங்க. வெடியா விட்டுருந்தாங்க. ஏய் உன்ட கஷ்டப்பட்டு அடிக்கிற புகையா போது வெடியா விடுறாங்களா? என்னையா? ஆமா, என்னையா அச்சா? வெடியா விட்டுக்கிறாங்க. வெடியா வெடியா வேற ஒரு ஆம்பளை பார்த்து தேவையான கேக்குறிய. ஒரு ஆம்பளை எவ்வளவு
நேரம் அடி வாங்கி இருப்பான். இந்த வயல பத்தி எவ்வளவு டேய். சொல்லப்பட்டாங்க நான் எனக்கு கோவம் வந்தது. நான் இறங்கி அடிச்சேன். நீங்க அடிச்சீங்க. நான் வாங்கிக்கினேன். கண்டிப்பா நான் அடிச்சேன். அடிச்ச உங்களை என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே கீச்சுங்க. எது இப்ப கீச்சு எடுத்துக்கா அம்மா, எதை சொன்னேன்? என்ன நீ ஏன் தவறா நினைக்கிற? எதுடா செவுளு செவுளு அடிக்கிற நீ செவுளு கீச்சுக்கும். இவனுடைய சிரிக்கிறத பார்த்து அடிச்சொடுத்த பார்த்து என் மனசு திருந்தாய் போச்சு. அப்படியா? ஆமாண்டா அம்மா, அப்புறம் அவர் ஜனங்கள்னா 8 கைடி அண்டை வெட்டுவாரு. அவர் யாரு? ஆ? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு. அதுதான். சரி ஏட்டா அம்மா. அவருடைய இவ்வளவு காலத்தை பத்தி எங்க அம்மா. போய் ஏதாச்சு எனக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லையம்மா. ஒரு வாரம் உடம்பு சரியில்லை. ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நான் டாக்டர் வீட்டுக்கு போனேன். அங்கேயே சரியாவல. சரியாகலே. எம்மா, அது மட்டுமா நாட்டு வைத்தியத்துக்கு எல்லாம் சொன்னாங்க. இந்த நாட்டு வைத்தியம் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்தேன். உடம்பு சரியாவல அம்மா. சரியாவல. அம்மா, இது இன்னும் ஒரு 10 நாட்டு நாடு இருக்கு. அம்மா, போயிடு. ஒரே உடம்பு சரியில்லை. என்னன்னு கேட்டா இந்த இரும்புல நிக்க மாட்டுது அம்மா. நிக்க மாட்டுதே. பண்ணாத வைத்தியம் இல்ல. பண்ணாத வைத்தியம் இல்ல. இவ்வளோ டாக்டர் கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்து பார்த்தேன். இவ்வளவு டாக்டர்ட்ட எவ்வளவு பணம் கொடுத்து பார்த்தேன். இது வரைக்கும் நல்லா ஆகல. நல்லா ஆகல. ஒரு பாட்டி எங்க தெருவுல 3வது வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு பாட்டி 3வது வீட்ல இருக்கிறாங்க. இருக்கிறாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே. பக்கத்துலயே 3வது வீட்டுல இருக்கிறாங்க. 3வது வீட்ல. அவங்க பேரு முனிமா பாட்டி. முனிமா பாட்டி. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? பையா, ஐயா. ஒரு வாரத்துக்கு மேல இப்படியே இரும்பி இரும்பி இரும்பிங்கிறியே. ஆமா. டேய் பையா, உங்களுக்கு என்ன கொரோனா வாடானாங்க. கொரோனாவான்னு கேட்டாங்க. ஆயா அதெல்லாம் இல்ல, எனக்கு இருமல் தான் நிக்கல, வேற ஒண்ணும் இல்ல ஆயா, நல்லா இருக்குது, இந்த இருமல் மட்டும் நிக்கலன்னு. அட பாவி, உனக்கு உள்நாக்கு வளர்ந்து இருக்கும், உள்நாக்கு வளர்ந்து இருக்கும், உச்சி எடுத்தா சரியாயிடும். உச்சி எடுத்தா சரியாயிடும் சொன்னாங்க. ஆயம்மா. அப்படியா? நானும் உச்சி எடுக்கிறவங்கள கேக்குறேன், ஆயா உனக்கு எடுக்க தெரிஞ்சா நீ எடுங்க. அட பாவி, எனக்கு உச்சி எடுக்க தெரியாது, நிதானம் தெரியல, அதனால உச்சி எடுக்கிறவங்க யாரு இருந்தாலும் அவங்க கிட்ட உச்சி எடுத்துக்க, உனக்கு உடம்பு சரியாயிடும், இனிமேல் இந்த இரும்புலே வராது அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. நானும் தேடிக்கின்னு வரேன் அம்மா, இரும்புல நிக்கல, உச்சி எடுக்கிறதுக்கு ஆளை தேடிக்கின்னு வரேன், யாரும் கிடைக்கல அம்மா. உச்சி எடுக்கவா? நல்லா எடுப்படா உச்சி. அம்மா நீ எடுப்பியா? சத்தியமா உச்சி எடுக்கிறதுல பேமஸான ஆளு. ஐயோ இது தெரியாத, நான் ஒரு 5000க்கு மேல டாக்டர் கிட்ட கொடுத்தேன். பாவி 5000 என்கிட்ட கொடுத்ததுடா, கூட ஒரு 10,000 கூட ஒரு 4,000 நகை எடுத்திருப்படா. அம்மா இது தெரியாத போச்சே அம்மா, நீ சத்தியமா உச்சி எடுப்ப? வாயா, சத்தியமா நான் உச்சி எடுப்பேன். அம்மா நீ சொல்றது என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால உச்சி எடுக்க தந்தா என் கையில அச்சு சத்தியமா கேட்டுக்கப்பா. ஒரு பொம்பளை நானே வந்து வழிய உச்சி எடுப்பேன், உச்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றேன், உச்சி எடுக்கிறத நம்ப மாட்டேன்னு சொல்றேன். இந்த பொறுப்பாக்கு பார்த்த பையன் அம்மா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ எடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? உச்சி எடுக்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு பாத்தியா? அவர் எங்க பெரியப்பா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து உச்சி எடுக்க அவர் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆமா இங்க பாரு, உச்சி நான் நல்லா எடுப்பேன், நீ என்ன பண்ற? எடி வாங்க, எடி படி, எடி போங்க, முதல்ல கீழே உட்காரு. அம்மா நீ சத்தியம் பண்ணாதான் நான் உச்சி எடுத்துக்கு ஒத்துக்குவேன். இது நாடி எனக்கு போராட்டமா போச்சு, இத்தனை வருஷமா உச்சி எடுக்கிறது எனக்கு வந்து சோதனையா இது. சத்தியமா உச்சி நான் எடுப்பேன். எடுப்பீங்களா? அம்மா பேச்சு மாறக்கூடாது, மாற மாட்டேன், உச்சி எடுக்கணும் கண்டிப்பா. அம்மா உட்காருவா, உட்காரு கீழே. ஏய் ஒரு வாரம் இல்லடி, நான் உச்சி எடுத்துட்டு வரேன். ஏய் ஓரமா போகுது, ஏய் ஓரமா சந்தி போயிடும். ஏய் ஓரமா இல்ல, அம்மா உச்சி எடுத்துட்டு வரேன். மலமாமா வரது, உச்சி எடுக்க வந்து எங்கடி அப்படி போற? மலமாமா ஏய் உச்சி எடுக்க தேவையானே. ஏய் உச்சி எடுக்கும்போது உச்சி எடுக்க தெரியும்னு சொன்னாக்கா நீ என்ன பண்ணணும்? பாவாடிக்கு விடலாம் யாரு கட்டினா? அட பைத்தியக்கார, திடீர்னு உச்சி எடுக்கும் போது வழியில பாவாடி பிடிச்சி உருவிட்டது, அதனால என் பாவாடை பதில புடிச்சுக்கிறேன். அப்படியா? நைட் ஏட போட பாரு, நைட்டி புடிச்சு உருவிட்டாரு, அதனால சேஃப்டியா இருக்கிற. இப்ப நீ என்ன பண்ற? முதல்ல உன் தலையில இருக்கிற தொப்பிய கழட்டிட்டு உன் உச்சி படிய காட்டு, நான் உச்சி எடுக்கிற பாரு. இப்ப நீ உச்சி எடுக்கணும், கண்டிப்பா சத்தியம் பண்ணிக்கிறேன், பேச்சு மாறக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டு பாரு, நான் உச்சி எடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கிறேன், அதனால உச்சி எடுக்காத போக மாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். அப்படியா? சீக்கிரம் காட்டு. எடியம்மா எடியம்மா.
உச்சி எடுக்கிறதுக்கு என்னடா இது இங்க இருந்த பொம்பளைய காணோம்? ஏம்மா ஏய் என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு வந்து இப்ப நீ ஏம்மா உச்சி எடுக்கணும் ஏம்மா, உள்நாக்கு வந்து போய்க்குது. உண்டாக்க வளர்த்துக்குது கீழே குனிய எத்தனை பேர் எத்தனை பொம்பளை உட்காந்துக்கிறீங்க இதுல ஒரே ஒரு ஆளு உச்சி எடுக்க முடியுமா? உச்சி எடுக்கிற இடமா இது? டேய் வழுக்குது கையை வச்சா கூட நான் இது எக்காடு உச்சி எடுப்பேன், உச்சி எக்காட எடுப்பேன், எப்படி முடிச்சாலும் வர மாட்டேங்குது. உச்சி எடுக்க உச்சி உச்சி எடுக்க உச்சி எடுக்க இது உச்சி எடுக்கடா உச்சி எடுக்க உச்சி. அம்மா, உனக்கு எடுக்க தெரியுமா எடுக்க தெரியாதா? அடப்பாவி கடைசி எடுக்க உச்சி எடுக்க தெரியாது. டேய் நான் உச்சில எடுப்பேன்டா. நீ என்ன சொன்ன? என்ன? என்னம்மா சொன்னீங்க? சத்தியம் பண்ணல. உன்னை அதுக்குதான் நம்பாதே. நான் கையில சத்தியம் பண்ணேன். நான் தான் சத்தியம் பண்ணேன். இதுக்கு நீ எந்த நிலையில இருந்தாலும் எடுக்கிறியான்னு சொன்னா கண்டிப்பா நான் எடுக்கிறேன் சொன்னியா? ஆமா. அது எப்படி இருந்தாலும் எடுக்கணும்னு சொன்னேன்ல. ஆமாடா. எடு. இது எப்படி நான் உச்சி எடுக்கிறது? இரும்புல நிக்கு. இதுல உச்சி எடுக்க முடியா? அப்ப சத்தியத்தை வாபிஸ் பண்ணு. எது? நான் எடுக்க மாட்டேன். சத்தியமா என்னால உச்சி எடுக்க முடியாதுடா. என்னால முடியாது. இனிமேல லேட்டா வந்து கேப்பியா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்ல? கேட்க மாட்டேன். டேய் நீ லேட்டா என்ன ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட வா. ஏன்டா லேட்டா வந்து உனக்கு கேட்கவே கேட்க மாட்டேன். மாட்டேன்ல? சரி அடுத்தது. சரி இந்த தலைக்கு பார்த்தாயா? நான் அடுத்து எங்க சேர்ந்து வரைக்கும் எம்மா மனுஷன செல்வதே எங்க? சவுக்கு தப்புக்கு. அட போறோக்கே. சாவு தப்பு மக்கா விட தங்கச்சி விட சித்தாத்த விட பெரியாத்த விட ஜாதி விட ஜம்மா விட கொத்து விட கொடி விட எல்லாரும் இட்டுக்கல போய் வண்டவாசி பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு 2 ரூபாய்க்கு போட்டை வாங்கி துண்ணும். எங்க அம்மாவே எங்க அக்கா தங்கச்சி எல்லாரையும் எங்களை பார்த்தா பார்த்தேன். தலைவர் அந்த சவுக்கு சத்த சரகைக்கு வர சொன்னார்ல, ஆமா இல்ல அதுக்கு சொன்னேன். அப்படியா? டேய் உனக்கு இருக்குதுடா. நீ எப்ப பார்த்த? ஏய் மூலடா மூளையா? எம்மா சரி எங்க வேணா வேண்டாம். அப்ப எங்க போலாம் தெரியுமா? எங்க போட? கரும்பு தோட்டத்துக்கு. ஐயோ சோட குத்தா. கரும்பு தோட்டத்துல சோன தான் குத்தம். ஆமா சரி வேற எங்க? அப்ப எங்க வேணவா? வேண்டாம். அப்பவா வேலிக்கட்டன் தோப்புக்கு. ஐயோ உள்ள குத்தடா. எம்மா சவுக்கு தோப்பு வேணாம், வேண்டாம். கரும்பு கொள்ளையோ வேணாம், வேண்டாம். வேலிக்கட்டன் தோப்பு வேணாம். வேண்டாம். அப்பவா ஆத்துங்கரைக்கு போயிடலாம். ஐயோ ஆட்டு மன சூடு எனக்கு ஒத்துக்காது. அப்பனா இடத்த நீங்களே சொல்லு, நான் வரேன். மலர் விட செல்லலாமா? மலர் வேணாமா? மலர் வேணும். ஆகட்டும் போகலாமா? சொல்லுங்க பாக்கலாம்.